காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு எப்பவும் போல சாணி தெளிச்சாச்சு. தெளிச்சுட்டு அப்படியே லைட்டாக கூட்டி விட்டு ஃபுல்லாக கூட்டுறதுனா அதெல்லாம் எப்போவாச்சும் ஒரு தடவை தான். அதாவது வீக்லி ஒன்ஸ் அப்படி தான் ஃபுல்லாக கூட்டுறது. ஏன்னா எல்லா இலையும் கொட்டி கிடக்கும், மரத்தோட எல்லா இலையும் செடி இதெல்லாம் இருக்குது. அதனால் லைட்டாக அப்படி மேலாப்பில் கூட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு கோலத்தை போட்டு விடுவோம். நமக்கு தான் புள்ளி வச்ச கோலமே தெரியாது, ரங்கோலி கோலம் தான் தெரியும். ஸோ அப்படியே ஒரு கோலத்தை லைட்டாக போட்டு விட்டுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் ஸ்டார் வச்சு தான் கோலம் போடுவேன். ஏன்னா அப்படி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்களா அம்மா சொல்லுவாங்க. அதனால் ஸ்டார் வச்சு ஏதாவது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி விட்டுருவேன். அப்படி தான் இன்றைக்கி போட்டது. அப்படியே அப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு காஃபியை போட்டுட்டு ரைஸ் எப்போவுமே மேக்ஸிமம் கஞ்சி ஏதாவது ஒரு டிஷ் தான். அதாவது ஏதாவது ஒரு பொரியல், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, புளி மிளகா அந்த மாதிரிங்கிறது தான் வைப்போம். ஸோ அப்படியே ஒரு காப்பியை போட்டு மாமா நீங்கள் நிறைய பால் தூக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிச்சத்தை அது ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சோண்டு வச்சுட்டு அப்படியே கஞ்சியும் வச்சுட்டு உருளைக்கிழங்கு இன்றைக்கி வறுப்போம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. நமக்கு அந்த கத்தியிலலாம் கட் பண்ணவே வராது, அருவாமனை தான். அப்படியே டக்குன்னு கட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பக்கம் என் பையன் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் முடித்தாதான் அதை அப்புறம் என் பையனோட விளாண்டு எடுத்துக்கலாம். அவனை ஒரு ஆளை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். ஸோ அதனால் எந்திரிக்கிறதுல காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சு உருளைக்கிழங்க பொரித்து வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னா கொஞ்சம் துணி கிடந்துச்சு, அதெல்லாம் ஊற வச்சேன். துணியெல்லாம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக துவைப்போம். நம்ம ஊரில் கொஞ்சம் 2 நாள் கழிச்சு கும்பாபிஷேகமா, ஸோ அது லேட்டாக துவைப்போம்னு மத்தியானத்துக்கு சேர்த்து ஏதாவது சாப்பாடு செய்யணும்னா தக்காளி சாதம் செஞ்சுட்டேன். இன்றைக்கி துணியெலாம் நிறைய கிடக்கும். ஸோ தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டு குக்கரில் துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கட்டிடுவோம். மல்லிகைப்பூ வந்து மலர்ந்தால் கட்ட முடியாது, அப்படியே முட்டை இருக்கும் போது கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் என் பையனோட சேர்ந்து மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் ஈவினிங் குளிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் டீ போட்டாச்சு.